ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வயக்காட்டில் விளையிற ஒரு கீரை. இது பார்த்திங்கன்னா நல்லா மழை நேரத்தில் மழை பெஞ்சு விட்ட போது வரும். இந்த தை மாதத்தில் கிடைக்கிற ஒரு கீரை வயக்காட்டு கீரைன்னுவாங்க. ஒரு இலை பார்த்திங்கனாக்கா இப்படி அகலமாக இருக்கும். ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கும். 3 வெரைட்டியில் இந்த கீரை கிடைக்கும் நமக்கு. ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். இப்படி 3 வெரைட்டியில் இந்த கீரை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கீரை பார்த்திங்கனாக்கா ராஜக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ராஜக்கீரைன்னுவாங்க. இது அந்த தை மாதத்தில் கிடைக்கிற கீரை. பட் இது ரொம்ப ரொம்ப ராஜ உறுப்புங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னுவாங்க. இதோட பார்த்திங்கனாக்கா புளி சேர்த்து உப்பு, புளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு, புளி போட்டு ஒரு பிஞ்சு சோடா மாவு இல்லைனாக்கா ஒரு பிஞ்சு சுகர் போட்டு இதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை கிடைச்சாக்கா விடாதீங்க. ஊர் பக்கத்தில் தான் ரொம்ப கிடைக்கும். கிராமங்களில் வயக்காட்டுங்களில் கிடைக்கிற கீரை இது தானாக முளைக்கிற கீரை. இது ராஜக்கீரைன்னுவாங்க. கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு கீரை. இது கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கும். நம்ம சிட்டிங்களில் பார்த்தாக்கா எங்கள் சென்னை மாதிரி உள்ள சிட்டியில் இது கிடைக்கிறது ரொம்ப ரேரு தான். இதை கிடைச்சாக்கா விடாமல் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரைக்கு நம்ம மூடி போடாமல் வேக வைக்கணும். அப்படின்னு மூடி போடாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.